வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது மீன லக்னத்துக்கு குரு பகவான் 12 கட்டத்தில் நிற்கிற பலன். இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஒரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே இருக்குங்கிறதுக்கு தனித்தனி வீடியோ. ஏன் ஒட்டுமொத்தமாக போடலன்னா, அப்படி போட்டால் ஒரு 200-300 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் நம்மளால் போடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ரெண்டாவது, நமக்கு அவ்வளோ பெருசாக ஒரே மனுஷனுக்கு அவசியமும் கிடையாது. அதனால் அவங்கவுங்களுக்கு அவசியமானது மட்டும் பார்த்துக்கிட்டோன்றதுனால தனித்தனியாக போட்டிருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே பல வீடியோகள் போட்டாச்சு. சூரியனுக்கு 12 வீடியோ, சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கு, இப்போ குரு பகவானுக்கு கடைசி 12வது லக்னத்துக்கான வீடியோ. மீன லக்னத்திலே குரு பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னும் போது, இந்த குரு பகவானை சுபகிரகம்னு சொல்கிறோம். அவரோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு ஜோசியர் ஒரு ஆளுக்கு ஜோசியம் பார்க்கும்போது ஒரு 10 கூறுகளை ஆராய்ந்து பலன் சொல்கிறார். 10 ஆஸ்பெக்டில் பலன் சொல்கிறார். என்னென்ன அப்படி ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், ஆட்சி உச்ச பலம், அது மட்டும் இல்லாமல் இணைவு, சாரம், பாகை, யோகம், தோஷம், பாதகாதிபதியாக, அந்த மாதிரியான பல கூறுகளெல்லாம் ஆராய்ந்து பலன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒத்த கிரகத்தை தனியாக எடுத்து சொல்லும்போது ஒரு 4 விஷயம் இதில் கவர் ஆகும். என்ன அப்படின்னா, இவரோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பலன் கிடைக்கும். அதாவது தனக்காரகன், வாக்குக்காரகன், புத்திரக்காரகன், சுபக்காரகன், இதுக்கெல்லாம் இவர் காரணமாக இருக்கிறதுனால அதுவும் இதில் கவர் ஆகிடும். ரெண்டாவது, எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கும்போது எண்ணிக்கை. மூணாவது, அது ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதான்னு பார்க்கும்போது அதோடைய பலன். அதாவது எண்ணிக்கைன்னா 1, 2, 3 எத்தனாவது கட்டத்தில் இருக்கான்ற பலன் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதிங்கிற பலனும் இருக்குது. லக்னம் மற்றும் 10ஆம் இடம். அதாவது இந்த வீடியோ இவங்களுக்கு எதை பொறுத்திருக்குன்னா, இவங்களோட அடிப்படை தேவைகளும் சுபாவங்களும், ரெண்டாவது இவரோட வருமானம் சார்ந்ததாக இதில் சொல்லப்படும். இப்போ நிறைய பலன். மீன லக்னம், லக்னத்தில் குரு பகவான் அற்புதம். லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால இது பேர் ராஜயோகம், அம்சயோகன்ற ஒரு ராஜயோகம். குரு பகவானால் கிடைக்கூடிய ராஜயோகம். அதனால் என்ன இருக்கும், கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் ஒரே கட்டம் அப்படின்னா அது லக்னம்தான். அது கேந்திராதிபதியும் சொல்லுவோம், திரிகோணாதிபதியும் சொல்லுவோம். அவ்வளோ அற்புதமான இடம். அதுக்கு ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் அம்சயோகம் ஆயிடுச்சு, அதனால் ராஜயோகம் ஆயிடுச்சு. அந்த ராஜயோகத்துக்குரியவங்க அடிப்படை தேவைகள், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், நல்ல வருமானம், இவைகள்லாம் பெற்று வளமோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அந்த குருபகன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும், தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கார். குடும்பத்தில் நல்ல வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல சுபாவங்கள் கொண்டவராகவும் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவராகலாம் இருப்பார். நல்ல வார்த்தைகள், சுபமான வார்த்தைகளை பேசக்கூடியவராகலாம் இருப்பாங்க. நாக்கில் சனி இருந்தால் நெகட்டிவ்ஸ் நிறைய வரல, நான் நறுக்கு பேசலாம். செவ்வாய் இருந்தால் சண்டை வரா மாதிரி பேசுவாங்க. சூடு இருந்தால் அனல் பறக்க பேசுவாங்க. சூரியன் இருந்தால், வேறு பாவகிரகங்கள் இருந்தால் கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. சுபகிரகமான வாக்குக்காரகன் குரு பகவான்றதுனால் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு நாக்கில் குரு பகவான் வச்சுருக்கிற ஒரு ஆள் ஆசீர்வாதம் பண்ணால் அப்படியே நடக்கும்னு சொல்லலாம். அப்படி ஒரு அடுத்தது, 3ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகும், மீன லக்னத்துக்கு 3ல் குரு. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் கொண்டவராக இவர் இருப்பார். இளைய சகோதரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கலை, வீரம் சார்ந்த வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. 3ஆம் இடம் செலிபிரிட்டி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு அளிக்கும். அடுத்தது, 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் மேல் படிப்பு, உயர் படிப்பு உண்டு. வீடுமான வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியங்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு, அம்மா விஷயத்தில் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்களை தரக்கூடிய அமைப்பு,
அதுலேயும் வருமானம் தரக்கூடிய அமைப்பு, இவைகளெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அதே குரு பகவான் 5ல் இருந்தால் சொல்லுவாவேன்னு 5ல் உச்சம். கடகத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும். உயர்ந்த அந்தஸ்து, படிப்பு, மேல் படிப்பு, உயர் படிப்பு, வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, காரியத்தில் உயர்வு, அந்தஸ்தான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு, அற்புதமான குழந்தையை பெறக்கூடிய அமைப்பு, நல்ல அரசியல்களை செய்யக்கூடிய அமைப்பு, இவைகள்லாம் உண்டாகும். இந்த மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகுது? சிக்கல் இங்கே இருக்குது. தனக்கு கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. தனக்கு கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தன்னோட வருமானம் பாதிப்படையக்கூடிய அமைப்பு, அல்லது பாதிப்பு அடைந்தவர்களுக்கு சீர் செய்வதே இவங்களோட தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு. அதாவது காவல் நிலையம், மருத்துவமனை, நீதிமன்றம், ஜோதிடம், மற்றவங்களோட கர்மாவை கரைக்கிறதுக்கு இவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதை தவிர வேறு வேலை செஞ்சு அந்த வேலை அவ்வப்போது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். 50% தான் அந்த பலம் இருக்கிறது, வருமானத்துக்கான பலம். அடுத்து மீன லக்னத்துக்கு 7ல் குரு இருந்தால் என்ன ஆகுது? நல்லது தான். சத் கலத்திரம், நல்ல கலத்திரம், சடுதி கலத்திரம், சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், தூய்மையான முறையில் கல்யாணம் ஆகும், சரியான வயசில் கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் பேசணுன்னு டக்குன்னு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோடனே முடிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் எளிமையாக, தூய்மையாக, உண்மையாக, ஆடம்பரமாக டங்கு டங்குன்னு ஆடுற மாதிரியான ஆட்டம்லாம் ஆடிக்கணும்லாம் அவரை கல்யாணம் கிடையாது. எளிமையான, தூய்மையான வாழ்க்கை துணை கல்யாணத்தில் அமைஞ்சிடும். நல்ல விதமான கல்யாணமும் நல்ல விதமான வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணைக்கு வருமானம் கூட இருக்கும். தனக்கும் சிறப்பான வருமானம், தன்னோட வாழ்க்கை துணை மீது துணை மூலமும் அமோகமான வருமானம், இவைகள் ரெண்டும் உண்டு. உறவுக்காரங்களெல்லாம் ரட்சிக்கும் தன்மையும், உறவுக்காரங்க மூலியமாக உதவி பெறக்கூடிய தன்மையும் உண்டு. ஆக மீன லக்னத்தில் 7ல் குரு சிறப்பான பலனை சொல்லலாம். 8ல் குரு வாழ்க்கை முடக்கம்தான். தொழில் தடை ஏற்படும், வருமான தடை ஏற்படும், காரிய தடை ஏற்படும், கர்ம தொந்தரவு நிறைய இருக்கும், அநேக தொந்தரவுகள், வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வாழ்க்கை போராட்டத்தை குறிக்கும். 9ல் குரு யோகம், 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 சௌபாக்கியம், அற்புதமான பலாபலம் உண்டு. அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும், சுக சௌகரியங்கள் பூர்த்தியாகி மேலோங்கும், ஆடம்பரமான வாழ்க்கைகள் பூர்த்தியாகும், நல்ல வருமானம் இருக்கும், சௌபாக்கியம் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை தரும். குரு பார்வை கோடி நன்மை. லக்னத்துக்கு குரு பார்ப்பார், அற்புதமான பலாபலங்களை பெற்று தருவார். முக்கியமான இடத்தெல்லாம் பார்க்குற காரணத்தினால பேரு புகழ்ஸ்தானம் பார்க்குறாரு, அதனால் பேரு புகழ் வரும். அவருடைய பார்வை 5ஆம் இடத்துல விழும். அதன் காரணமாக நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை, நல்ல புத்திர பாக்கியத்தையும் பெறும். தன்னோட லக்னத்திலே விழுவார். தனக்கே வாழ்நாள் எளிமையாக ஓடும், இலகுவாக வாழ்க்கை ஓடும். அற்புதம். 9ல் குரு இருக்கிறவனுக்கு இலகுவான வாழ்க்கை உண்டு. இப்போ அந்த குரு பகவான் 10ல் இருந்தால் என்ன ஆகும்? ராஜயோகம், அம்சயோகம், நித்திய கர்மம், அமலாயோகம், குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். நிரந்தரமான வருமானமோ, ராஜயோகமோ, பெரிய உத்தியோகமோ, பெரிய தொழிலோ பெறக்கூடிய அமைப்பு. அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனது மட்டும் இல்லாமல் பெரிய மனுஷனாக வாழக்கூடிய தன்மை. 10ல் குரு இருக்கிறவனுக்கு ராஜ பதவி உண்டு, அல்லது ராஜாங்கத்தில் இருக்கிறவங்களே வந்து இவருக்கு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு வசந்து இருக்கக்கூடிய பதவி. ஆக சிறந்த அமைப்பு. காரிய சித்தி, நினச்சதெல்லாம் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை. அற்புதமான பலாபலங்கள் அமோகமாக இருக்கும். சிறப்போ சிறப்பு. அடுத்து குரு பகவான் 11ல் இருந்தால் என்ன ஆகும்? ஸ்மூத்தாக போகும், பலமாக இல்லை. அங்கே குரு பகவான் நீச்சம் அடைகிறார். அதனால் அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து ஆகணும், தொலைபேசி அதெல்லாம் பூர்த்தி ஆகும், வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும். ஆனால் சுமார் அப்படிங்கிற மாதிரியே ஓடும் வாழ்க்கை. ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் நீச்சம், பலம் இல்லை. நல்லவன், ஆனால் அள்ளி கொடுக்க வல்லமை இல்லை, கிள்ளி கொடுப்பார்.
அடுத்தது மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? கால விரயம், தன விரயம், பொருள் விரயம், வாழ்க்கையை விரயங்கிற அளவுக்கு விரயமாகக்கூடிய தன்மை. அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் உண்டு, அலைச்சல் உண்டு, பயணம் உண்டு, தூர தேசம், தூரமான இடங்களில் போய் வாழ வேண்டிய, வருமானம் தேட வேண்டிய அமைப்பு உண்டாகும். ஆக இது அவ்வளோ விசேஷம் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மற்றது பார்க்கலாம்.